மாமா, உங்கள் பொண்ணை பற்றி வந்த 2வது நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இப்போ வரைக்கும் அவள் வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் பேசினதே இல்லை மாமா. இப்போ வரைக்கும் அமைதியாக இருந்தேனா எதுக்கு கோவப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. ஐயோ மாப்பிள்ள, அது ஒரு வேகத்துல. இல்லை மாமா, இல்லை. அந்த வார்த்தையை சொல்கிற ஆள் நீங்கள் தான். ஆனால் சொன்னவங்க யாருக்கும் இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாது மாமா. முன்னாடிலாம் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்க லேட் ஆச்சுன்னா பொண்ணுங்களை மலடி, அவளால் புள்ள பத்துக்க முடியாதுன்னு குறை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு மாமா. ஆம்பளை தான் மாமா சொல்கிறாங்க. சொல்கிறதுல எதுவும் தப்பு கிடையாது மாமா. என்னோட வயசு அப்படி. ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லைல்ல மாமா. அது யாருக்கு மாமா புரியும்? உங்கள் பொண்ணை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அவளையும் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க மாமா. 2 பேருமே பயணம் பண்ண போகிற படகு மாமா. அதில் என் பக்கம் ஓட்ட விழுந்தாலும் இல்லை அவள் பக்கம் ஓட்ட விழுந்தாலும் முழுக போகிறது என்னவோ நாங்கள் 2 பேர் தான்.